Hi guys, welcome and welcome back to my channel. நான் உங்க சௌபர்ணியா. ஸோ இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறது இது வரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணாத ஒரு வீடியோன்னு சொல்லலாம். என்னோட ஷிப்ஸு பப்பீஸ் குக்கி அண்ட் கப் கேக்கோட பாத் டைம் நான் எப்படி அவங்கள குளிப்பாட்டுறேன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் லாஸ்ட் ஒரு vlogல நான் என்னோட ஹேர் மிக்ஸ் எப்படி நான் பண்ணுறேன், ஹேர் கேர் மிக்ஸ் அப்படின்னும் போது அக்கா பாடிக்கு எப்படி நலங்கு மாவு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒய் நாட் அதையும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் குளிக்க வச்சுட்டு இப்படி டர்ட்டி பாய்ஸாக இருக்கிறவங்கள இப்படி அழகாக மாற்றி அதுக்கப்புறமா உங்க கூட என்னோட பாத் பவுடரையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு யார் குளிக்க வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. கப் கேக் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் பாய், இதுக்குள்ளே வந்தாலே நம்மளை குளிக்க வச்சுருவாங்கன்னு தெரிஞ்சு வரமாட்டான். இவரு கொஞ்சம் அடங்கா பிடாரி, எதுவாக இருந்தாலும் நான் பிரேவாக வந்து பார்க்குறேன்னு பார்ப்பாரு. இப்போ எவ்வளோ புஸ்ஸுன்னு இருக்கான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படி வெடக்கோழி மாதிரி அவமானம் பாருங்க. ஸோ இந்த ஷாம்பு தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது. இது கண்ணில், மூஞ்சில், காதலெல்லாம் படக்கூடாது, ஒன்லி பாடிக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து தான் குளிக்க வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆகும் கண்ணிலலாம் பட்டான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவங்களோட டவல் வச்சாச்சு. இப்போ குயிக்காக குளிக்கணும். சுடுத்தண்ணி வார்ம் வாட்டரில் தான் இவங்களை குளிக்க வைக்கணும். ஏன்னா குழந்தைங்க இன்னும் 3 months கூட ஆகலை. அதனால வார்ம் வாட்டரில் குளிக்க வச்சுட்டு ட்ரை பண்ணி எவ்வளோ அழகாக ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க ஃபேஸை. இதுதான் அவர் சாப்பிட்டு இருக்கிற டர்ட்டி குக்கி. அங்கே பாரு வந்து பார்க்குறான். என்னடா பண்ணுறீங்க என் தம்பியே? டேய் அடுத்து நீதான். என்னப்பா குளிக்க ரெடியா? எஸ்கேப் ஆக பார்க்குறீங்களா? ஹைட்டு பத்தலையேப்பா, பார்த்துட்டு கொஞ்சம் பெருசு. அவசரப்பட்டு உள்ள மாட்டிக்கிட்டே செவ்வாழ. ஹெல்ப் கேட்குறான் பாரு உங்ககிட்ட. டர்ட்டியா ஆகாம இருந்தீங்கன்னா நான் உன்னை குளிக்க வைக்க மாட்டேன். நீ ஏன் டர்ட்டி ஆகுற? உள்ள பிள்ளை ரெடி? இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணு மட்டும்தான் பெருசாக தெரியுமே தவிர மற்றது எல்லாம் சின்னதாக ஆயிடும். ஒளிப்பாட்டாக்கிறீங்க. வண்டி பயம். கொஞ்ச நேரம் முன்னாடி தான் குளிப்பாட்ட வச்சா அதுக்குள்ள அழுக்காயிட்டோம். அடிக்கடி குளிப்பாட்டக்கூடாது, போய் வெளியில மண்ணில் போறன்றது. அப்புறம் சுரிஞ்ச கதியா இருந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்றது. ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா வால் 4-in-1 ஷாம்பு. அது அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். பட் இவனுக்கு வந்து பெயின் நிறையா வந்துருச்சு. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் விளாண்டு எப்படியோ அதை வர வச்சுக்கிட்டானுங்க. இது வந்து டாக்ஸுக்கு யூஸ்வலாக வர்றது தான். ஸோ என்னன்னு போய் வெட்டினரி டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். ஸோ அவர் வந்து அந்த பேனே எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து சொன்னார். நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த பேன் உங்களுக்கு வீடியோவில் சைடில் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த பேர் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு டாக்டர் கன்சல்ட் பண்ணது தான் இந்த ஷாம்பு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தது இந்த ஷாம்பு. இது வந்து ஃபேஸில் காதெல்லாம் படக்கூடாதுங்க. சரிம்மா இருமா. ஸோ அதனால் நான் ஃபேஸ்க்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பாடிக்கு யூஸ் பண்ணுறேன். இது எந்த ஷாம்பு? வால். ஸோ வால் ஷாம்பு வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு ஃபுல் பாடிக்கு போடலாம். பட் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஷாம்பு பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கெல்லாம் போடக்கூடாது. ஏன்னா அதை லிக் பண்ணால் அது கொஞ்சம் பாய்சனஸாக இருக்கும்னாங்க. ஸோ அதனால கழுத்துக்கு பின்னாடி மட்டும்தான் போடணும்னாங்க. ஓகே, ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஒல்லியாக ஐட்டம், எலும்பு கூடு மாதிரி.
பார்சல் பண்ணியாச்சு. இப்படி பண்ணாதான் அவனுக்கு குளிர். அது கொஞ்ச நேரத்துக்கு தோட்டிட்டு இவரை தூங்க வச்சுட்டு அடுத்து அவரு போலாமா? ஸோ 2 பேரும் குளிச்சாச்சு. இப்போ தோட்டிட்டு நல்லா ட்ரையர் போட்டு காய வைக்கணும். காது கிட்டலாம் ஈரம் அதிகமாக இருக்கும். ஸோ காது கிட்டலாம் நல்லா தோட்டி காய வச்சுட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இங்கே பாருங்கள், அந்த பூச்சி நிறைய இருக்குது. ஸோ இந்த பூச்செல்லாம் நம்ம கையை வச்சு எடுக்கக்கூடாது. ஆனால் பெருசாக அந்த மாதிரி வெளியில் வரதை மட்டும் எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் பொறுமையாக எடுக்கிறேன். அந்த பூச்சி வர்றதுனால டேண்ட்ரஃபும் வந்துடுது இவனுங்களுக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் இவனுங்களை மெயின்டைன் பண்ணுறது. பாவமாக இருக்குது, தலை ஃபுல்லாக இவ்வளோ பூச்சி வச்சுக்கிட்டு சுழிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஷாம்பூ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு அவனை குளிப்பாட்டிட்டு தொடச்சி பார்க்குறேன், அப்படியே கொட்டுது 2-3 பேனெல்லாம் அப்படியே செத்து. அதை தான் அந்த டாக்டர் சொன்னார், ரொம்ப சின்ன பப்பி, அதனால் ஷாம்பூலேயே க்யூர் பண்ணலாம், டேப்லெட்டோ இல்லை மருந்தோ கொடுக்க முடியாது, இன்ஜெக்ஷனும் போட முடியாது, ஒரு 3 மாதம் ஆயிருந்தா பரவாயில்ல, இந்த ஷாம்புலேயே எல்லாம் மயக்கமாகி வெளில வராங்க. நான் ஒன்று வெளில வரதில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை எடுத்துட்டு இதுங்களை குளிப்பாட்டின இடத்தையும் நம்ம வாஷ் பண்ணிடணும், கையும் நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ அதனால தான் நான் பொறுமையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான், இவங்க குளிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், பப்பிங்களெல்லாம் குளிக்க வச்சு நல்லா காஞ்சி கீழே சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ மீன்வைல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, என்னோட பாத் பவுடர் அண்ட் ஆல்சோ இது வந்து நாட் ஜஸ்ட் பாத் பவுடர், ஒரு பாடி பேக் அண்ட் ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை ஃபேஸ்க்கும் பாடிக்கும் சைமல்டேனியஸாக யூஸ் பண்ணலான்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் பாத் பவுடராகவும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் அரிசி மாவு, பைத்த மாவு அண்டு கடலை மாவு சேர்த்து இதே மாதிரி இந்த பவுடர்லேயே மிக்ஸ் பண்ணி வெறும் தயிர் மட்டும் சேர்த்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி என்கிட்ட மிக்ஸ் பண்ணது இருக்குது, நீங்கள் எல்லாம் கேட்டிங்களேன்னு சொல்லி நான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி மிக்ஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போது ஒரு வேளை குளிக்கிறதுக்கான அளவு ஃபுல்லாக என்னோடய ஃபேஸ்லேருந்து என்னோடய டோ வரைக்கும் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே பாத்ரூமில் நீங்கள் இருக்கணும். 15 மினிட்ஸ் கழித்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு இதை வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் பாடி வந்து ரொம்ப பளபளன்னு சாஃப்டாக ஆரம்பிக்கும், நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா. இது என்னென்னா, நீங்கள் கல்யாணம் ஆக போகுது உங்களுக்கு அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே நீங்கள் இதை உங்கள் பாடியில் பேஸ்டரைஸ் பண்ணிவிட்டு ஒத்துக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் இதை வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த பாடி பேக்கு உங்கள் பாடி ரொம்ப அந்த பாடி ஆர்டர்லாம் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதில் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாண்டல்வுட் பவுடர். நீங்கள் வாசனை உங்கள் பாடி ஆர்டர்லாம் போகணுன்னா இதை வந்து அதிக குவான்டிட்டி சேர்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நம்ம 1 ஸ்பூன் சேர்க்குறோன்னா இதை நீங்கள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு வேளைக்கு என் ஃபுல் பாடிக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதை நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியே வச்சுக்கலாம் மந்த்லி யூஸ் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் வீக்லி ஒன்ஸ்னால் இதை 4 டைம்ஸ் அதிகப்படுத்திக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக வாங்கி என்னோடய பவுடர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ தட் எப்போல்லாம் எனக்கு வேணுமோ நான் அப்போல்லாம் தேவைப்படுற பவுடர் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து ரோஸ் பெட்டல் பவுடர். ரோஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை சாஃப்டாக ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை வந்து நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து போமோகிரானேட் பவுடர். அதுவும் நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அசோகா பவுடர். இந்த அசோகா பவுடர் வந்து உங்கள் ஸ்கின்னை ஈவன் ஸ்கின் டோன் ஆக்கும் அண்ட் ஆல்சோ உங்கள் ஸ்கின்னை டீடாக்சிஃபை பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க இரிட்டேஷன்ஸ் அண்ட் சன்பர்ன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னில் அந்த பாடி ஆக்னி அதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அசோக்காவும் 2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு ஸ்டீவியா நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு லெமன் கிராஸ். இதுவும் மெஷர்மெண்ட் ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், பட் நான் யூஸ் பண்ணுற ஸ்பூனில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே 1 டைம் பாடி பேக்குக்கான மெஷர்மெண்ட், அதனால தான் நான் இவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ண வேணாம். அடுத்து நீம் பவுடர். இது எல்லாமே என்னோடய ஹேர் அண்ட் ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதுனால நான் தனித்தனியாகவே வச்சுருக்கேன். ஸோ நீம் பவுடர் வந்து நான் 2 ஸ்பூன், இந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் 2 சேர்த்துக்கிறேன். அடுத்து வீட் கிராஸ். வீட் கிராஸும் நான் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்க போகிறோம். கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய ஃபேவரட் பார்ட் இந்த எல்லாத்துலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொண்டு வரது. ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக், பாடி பேக். சந்தனம், அந்த மஞ்சள், அந்த ரோஸ் பெட்டலோட வாசனை, லெமன் கிராஸோட வாசனை எல்லாம் சேர்ந்து ரொம்ப அரோமேட்டிக்காக இருக்கும். நீங்கள் ஒரு பிரைட் டு பீனா 3 மாதத்துக்கு முன்னாடி, உங்கள் கல்யாணத்துக்கு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து இது உங்களோட ஸ்கின் கேரில் இன்க்ளூட் பண்ணுங்கள். முதல்ல பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அக்செப்ட் ஆச்சு இந்த ஹெர்ப்ஸ் எல்லாம்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப 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 வாசனையான ஒரு பேக். இதை நீங்கள் நலங்க மாவாக கூட யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கடலை மாவு, பைத்த மாவு சேர்த்துட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் மஞ்சள் எக்ஸ்ட்ரா சேர்த்து இதை நலங்க மாவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து தயிர் கலந்து நீங்கள் ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே பைத்த மாவு, கடலை மாவு சேர்த்து நீங்கள் பாடி பேக்காக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணும்போது இதில் பைத்த மாவு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதோட ஒரு ஸ்பூன் சேர்த்து ஃபேஸில் அப்ளை பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் நான் எடுத்திருக்கேன். இந்த தயிரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த அரோமேட்டிக் பாடி பேக்குன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதை தயிர் ஒத்துக்காதுன்னா பால், ரோஸ் வாட்டர் இல்லை கோகோனட் மில்க் கூட வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு வாட்டி ஒன்றோட மிக்ஸ் பண்ணுவேன். ஒரு வாட்டி தயிரோட மிக்ஸ் பண்ணுவேன், ஒரு வாட்டி ரோஸ் வாட்டர், ஒரு வாட்டி நார்மல் வாட்டர், ஒரு வாட்டி கோகோனட் மில்க், இல்லைனா தேங்காய் தண்ணி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பாடி பேக்காக இது ஒர்க் ஆகும். அண்ட் டேன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். பாடியில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் கடலை மாவு, பைத்த மாவோடு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் அது வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு தின் லேயருக்கு அப்ளை பண்ணுங்கள். இது 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. திருப்பியும் அது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் கழித்து தண்ணி வச்சு நல்லா இந்த மாதிரியே மசாஜ் பண்ணி பாடி ஃபுல்லாக, லைக் உங்களோட அண்டர் ஆர்ம், பின் கழுத்து நிறைய பேருக்கு கருமையாக இருக்கும் அங்கே, அண்ட் உங்களோட தையோட இடுக்கில், முட்டிங்களில் நல்லா மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டெட் செல்ஸ்லாம் போய் ஸ்மூத்தாக ஆகும் அந்த ரஃப் ஏரியா எல்லாம். அண்ட் பாடி ஆக்னி இருக்கவங்களுக்கு இது பாடி ஆக்னியை க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த ஹேல்ப்ஸ் குட்னஸில் நிறைய ஆஃபர் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் 500 பீப்புள் ஷாப் பண்ணுறவங்களுக்கு 500 ருபீஸ் கூப்பனும் அவங்க தராங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை மறக்காமல் செக் பண்ணி ஷாப் பண்ணுங்கள். அந்த லக்கி வின்னர் நீங்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் கழிச்சு இதை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பேட் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் டோனர் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பாடி பேக், ஃபேஸ் பேக் ரெடி. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட
ஃபீட்பேக் என்னென்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் என் கூட சொல்லுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோட பப்பி குளிப்பாட்டினது அண்டு நான் குளிக்கிறதுக்கு ரெடி பண்ண பாடி பேக் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். ஸோ இன்னொரு சூப்பரான vlogல உங்களை சீக்கிரமாக பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து வேறு ஏதாவது காம்பினேஷனில் ஃபேஸ் பேக்ஸ் பாடி பேக்ஸ் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை உங்கள் கூட அடுத்தடுத்த vlogsல ஷேர் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சூப்பர் டூப்பர் வீடியோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரேன். அது வரைக்கும் சரா பை. See you.